ஹலோ எவ்ரிவன். உங்களில் யாருக்கெல்லாம் அம்மா அப்பாவை விட தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டி, அதாவது அம்மாவோட அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். என்னை சின்ன வயசுலேருந்து என்னையும் எங்கள் அண்ணாவையும் அவங்க தான் வளர்த்தது. இவர் தான் என் தாத்தா. அவரோட 4th ஜென்ரேஷனை கொஞ்சிட்ருக்காரு. மே காட் பிளெஸ் ஹிம் வித் குட் ஹெல்த். எப்போவுமே வந்து தாத்தா பாட்டி யூஸ்வலாக எல்லாருக்கும் பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும். என்னையும் எங்கள் அண்ணாவையும் அவங்க தான் ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க. நான் ஒரு ஸ்டோரி சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாங்க. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க. வந்தோடனே நீங்கள் ஏன் வந்தீங்க, எங்கள் அம்மா அப்பா தானே வரணும்னு கேட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்களோ அப்படி தான் அம்மா அப்பாவை அண்ணா அக்கான்னு நாங்கள் கூப்பிட்டுட்டு இருந்தோம். தாத்தா பாட்டி தான் அம்மா அப்பா நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு நிஜமாக தெரியாது, அந்தளவுக்கு பாசம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போது பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோம்பு, ஜீரகம் அண்ட் அதிகமாக பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு, சின்ன சின்னதாக வெட்டின சின்ன வெங்காயம், நிறைய கருவேப்பிலை போட்டால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இதில். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரை ஆனத உடனே சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மேடம் வந்து கோல்டு, அதனால தான் பெப்பர் சிக்கன். ரெகுலராக சிக்கன் நாங்கள் அதிகமாக செய்ய மாட்டோம். ஸோ சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது பாயில் ஆகிற வரைக்கும் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி, கரம் மசாலா அண்ட் சிக்கன் மசாலா, ஸோ எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பாயில் ஆகிறதுக்கு மூடி வச்சுடுங்க. அண்ட் அகெயின் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அந்த பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி செமி கிரேவி கன்சிஸ்டன்சி இல்லை ஃபுல் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் தோசை வித் பாசிப்பருப்பு பாயசம் அண்ட் பெப்பர் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் ZEE5 OTTயில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பார்த்தோம். ரொம்ப ஃபன்னியாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.